ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் லவ்விங் சாய்ராம். சுவாமி அவர்கள் பிவேர் ஆஃப் ஆங்கர் என்று ஒரு கருத்தை கூறுகின்றார். பிவேர் ஆஃப் ஆங்கர் என்று சொன்னால் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது பொருள். நாம் அனாவசியமாக கோபப்படக்கூடாது என்று சுவாமி சொல்லுகின்றார். அதற்கான ஒரு கதையினை பார்ப்போம். ராஜேந்திர பிரசாத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் நம்முடைய இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி, பிரசிடெண்ட்டாக இருந்தவர். அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவருடைய வீட்டில் உதவியாளன் ஒருத்தர் இருந்தார். அவனுடைய பெயர் ரத்னா. ஸோ ராஜேந்திர பிரசாத்தினுடைய உதவியாளன்னா ஒரு சர்வெண்ட், அவனுடைய பெயர் ரத்னா. ரொம்ப நல்லவன். எப்போவுமே ராஜேந்திர பிரசாத்துக்கிட்ட மரியாதையாகவும் ரொம்ப அன்பாகவும் இருக்கக்கூடியவன். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை உடனே அவனுக்கும் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு புரிதலோடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தவன் ரத்னா. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு ரத்னா, ராஜேந்திர பிரசாத்தினுடைய ஆஃபீஸ் ரூமில் உள்ள ஒரு டேபிளை சுத்தம் பண்ணுறார். இந்த டேபிள் மேலே நிறைய ஃபைல்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த ஒரு ஃபைலை எடுத்துட்டு அந்த டேபிளில் இருக்க தூசியை துடைக்கணும்னு அவன் நினச்சி அந்த ஃபைலை தூக்குறான். ஃபைலுக்குள்ளேருந்து ஒரு பேனா கீழே விழுந்துருது. அது கீழே விழுந்த பேனாவை குனிஞ்சு எடுக்கிறான். அந்த பேனாவினுடைய நிப்பு உடஞ்சி போயிடுச்சு. அதே நேரத்தில் ராஜேந்திர பிரசாத் அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு வர்றார். அந்த பேனா நிப்பு உடஞ்சிருக்கிறதையும் அதை ரத்னா எடுக்கிறதையும் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கோவம். ஏன்னா அது ரொம்ப விலையுயர்ந்த பேனா. அவருடைய ஃப்ரெண்டு அவருக்கு கொடுத்தது, நெருங்கிய நண்பர் கொடுத்தது. இப்படிப்பட்ட பேனாவை உடைச்சிட்டியேன்னு கோபம் ரத்னாவை கண்ணா பண்ணான்னு திட்டுறார். திட்டி, என் மூஞ்சிலே முழிக்காத, நீ இனிமேல் எனக்கு தேவையில்லை போன்னு திட்டிடுறார். அதாவது அப்படியே ஒரு உச்சஸ்தாயில் கோபம், இந்த மாதிரி உடைச்சிட்டானேன்ட்டு. அவன் காலில் விழுந்து கதறான். ஐயா, என்னை மன்னிச்சுக்கங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இன்னுமே இது மாதிரி பண்ண மாட்டேன்னு காலில் விழுந்து கதறான். கேட்கவே இல்லை. போயிரு, நீங்கள் இருக்கக்கூடாது, இனிமேல் எனக்கு வேண்டாம் போன்னு வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்றாரு. அன்றைக்கி ராத்திரி அவர் தூங்க போகிறாரு ராஜேந்திர பிரசாத். காமாக நினச்சி பார்க்குறாரு. இந்த பேனா நிப்பு உடைஞ்சதில் ரத்னாவினுடைய பங்கு என்ன? அவன் வேணும்னு உடைச்சானா? இல்லையே. இத்தனை வருஷம் நம்மளோட ரொம்ப அன்பாத்தான எல்லா வேலையும் செஞ்சான். அப்படிங்கும்போது அவர் அப்போ தான் அவர் நினைப்புக்கு வருது. அந்த ஃபைலுக்குள்ளே பேனாவை வைக்கும்போது பேனாவை மூடி வைக்காமல் திறந்தபடியே வச்சுருக்கிறார். அதை அவர் நினச்ச உடனே, ஆமாம், ஃபைலைத்தானே அவன் எடுத்தான், ஃபைலுக்குள்ளே பேனா திறந்தே இருக்கும்னு அவனுக்கு தெரியாது இல்லையா? நான் அந்த பேனாவை மூடியை போட்டு மூடி ஃபைலுக்குள்ளே வச்சுருந்து அந்த பேனா கீழே விழுந்துருந்துச்சுன்னா உடஞ்சிருக்காது. ஸோ தவறு என்னது தான். அனாவசியம் அவனை திட்டேன்னு நினச்சி பார்க்குறாரு. அன்றைக்கி ராத்திரி முழுக்க அவர் தூக்கமே வரலை. காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு நம்ம அவருக்கு அந்த வீட்டில் உள்ள மற்ற ஒரு வேலையாளை கூப்பிட்டு போய் ரத்னாவை கூட்டிகிட்டு வான்னு சொல்லி வந்த உடனே ரத்னாவனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு, ரத்னா, என்னைய மன்னிச்சிரு, நான் தெரியாமல் உன் மேலே கோவப்பட்டுட்டேன், தப்பு என்னது தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரத்னா காலில் விழுந்து, ஐயா, நீங்கள் என்னை கூப்பிட்டதே போதியா, நான் தெரியாமல் பண்ணிட்டேயா, இனிமேல் நான் இருக்கிறேன். அவன் ஒரு குழந்த மாதிரி அழுகிறான். உடனே ராஜேந்திர பிரசாதனுடைய கண்கள்லாம் தொடச்சி விட்டு, இனிமேல் நீ அழுகாத, போய் வேலையை பாருன்னு சொல்லிடுறார். அதுக்கு பிறகு அவர் எந்த இடத்துக்கு போனாலுமே இந்த நிகழ்ச்சியை சொல்லி அவர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் கோபப்படக்கூடாது, யாரு மேலேயும் அனாவசியமாக கோபப்படக்கூடாது,
யார் மேலேயாவது கோபப்படணும்னு நினச்சிங்கன்னா 1க்கு 2 தடவை திங்க் பண்ணி பாருங்கள். திங்க் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த கோபங்கிறது வந்து ஒரு பெரிய டேஞ்சரஸ் டாக். அதாவது ஒரு வெறி பிடித்த நாய் போல். அதை வந்து நீங்கள் மனதிற்குள்ளே நல்ல ஒரு செயினை போட்டு கட்டி போட்டிருக்கணும். செயின்கிறது வந்து ஒரு அமைதின்னு வச்சுக்கலாம், அல்லது ஒரு கட்டுப்பாடுன்னு வச்சுக்கலாம். அந்த கோவங்கிற நாயை செயினை போட்டு கட்டி போடணும். எப்போ அதை அவிழ்த்து விடணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க ஒரு ரவுடியாகவோ திருடனாகவோ இருந்தால் நீங்கள் அந்த நாயை, கோபங்கிற நாயை அவுத்து விடலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு அதை இயல்பாக செயினை வந்து கட்டி போடாமல் அந்த நாயை விட்டுட்டிங்கன்னா, எல்லாரையும் பார்த்து அந்த கோபங்கிற நாய் குலைக்கும். இன்னசென்ட் பீப்புள் மேலேயும் அது வந்து பாஞ்சு கடிச்சிரும் அப்படின்னு ஒரு உவமையோட, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி ராஜேந்திர பிரசாத் கடைசியாக சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, டு எர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் இஸ் டிவைன் அப்படிங்கிறார். அதாவது தவறுவது மனித இயல்பு, அதனை மன்னிப்பது தெய்வீகம் என்று ராஜேந்திர பிரசாத் அவர்கள் சொன்னதாக இந்த நிகழ்வு. எனவே சுவாமி கூறியபடி நாம் யார் மேலும் அனாவசியமாக கோபப்படக்கூடாது. எனவே கோபத்தை நாம் எப்பொழுதும் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். ஜெய் சாய்ராம்.